ஹலோ 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 ஹலோ. என்ன ஒரு மாதிரி சைஸா இருக்கு அந்த மைக் நல்லா இருக்கு. அந்த மைக் சூப்பரா. அது எப்பவுமே சூப்பராவே இருக்கும். பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. கிருஷ்ணாதான் புடப்பா இருக்கியா? ஐயா அப்பா. சரி பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா வெட்டிக்காரனா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? அப்படியே ஆகட்டும். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா. நீங்க எப்பவுமே அப்படிதான் இருப்பீங்கன்னு தெரியும். ஆமா அப்படியே இருங்க. ஒண்ணு இந்த ஆளு முத யார் வர சொல்லுங்க. நாடகத்தின் அமைப்பாளர் எம்ஜே மணி அவர்கள் வந்து விட்டார்கள். மரியாதை போயில கேமரா வந்து உடச்சு முடியா போறாரு. முகரை பாரு. யாரையும் போடாது. ஒட்ட மரத்துல போடாது. இந்த வரவங்க இருக்காங்க. வணக்கமுங்க. நல்லா இருக்கீங்களா? அப்படியே அப்புறம் தாலுக்காரே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பான வணக்கமுங்க. 4 பேருக்கு வணக்கம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இது என்ன அளவுல சொட்ட? எதுல? இடத்துல. இடத்துலயா? ஆனா என்ன இருக்கோ இல்லையாப்பா, நமக்கு ஒரு ஐடு குஞ்சம் மட்ட மல்லாக்க படுத்து ஆமாப்பா. இதெல்லாம் என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? நாங்க தண்ணியை ஊத்தி எழுப்பு. இந்த பாத்துதான் எனக்கு பிடிக்காது. சரி, அது வாழ்ச்சவன் கிடக்கட்டும். அதுவா வாக்குமே நம்ம தண்ணியை ஊத்தி எழுப்பாட்டுல என்ன? ஆமா எப்பயுமே அப்படிதான் இருக்கணும். பரவாயில்ல. சிறப்பான மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் தூங்காம உட்காருங்க. பெட்டிக்காரருக்கு கொஞ்சம் தீ முடிப்பாரு. விவசாயிக்காரு கம்மியா நடப்பாரு. எல்லாம் நடக்கும். ஆளுக்காரு தீ குளிப்பாரு. ஆமா தாளக்கார பாத்தீங்கன்னாக்க வாய்க்குள்ள ஊத்தி எடுப்பாரு. ஐயப்பா. சரி பரவாயில்லைங்க. அப்பெல்லாம் இருந்தாலும் வெளிய வெளிய போறது அவர்தான். குட்டிஞ்சு போடுறது அவர்தான். கல்யாணத்துக்கு போடுறாரு. காதுக்கு போடுவாரு. நாளைக்கு ஒரு பேச்சுக்கு. ஐயோ என்னமா கொண்டுருவாங்க அவ்வளவுதான் நம்மள. ஆனா அவர்தான் போடணும். வெளிய வெளிய ஆதரவுக்காங்க. சிரிச்சுக்கிட்டே பாரு மனுஷன் எப்படி இருக்கு இல்லையா? கல்யாணத்துக்கு அவருக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படியா? சரி கொடுத்துடலாம். பரவாயில்ல. சிறப்பான வணக்கம். அப்பெல்லாம் இருந்தாலும் ஓட்ட கேமரா டிஜிட்டல் லைவ் கேமரா எம்கேஎம் மணி அவர்கள். சும்மா டிஜிட்டல் சென்சார் கேமரா 2 லட்சம் ரூபாய். சும்மா அது ஓட்ட கேமரா மயிறு கேமரா மயிறு ஓடாது. தூக்கி ஸ்டாண்ட் வச்சு உட்கார்ந்து அப்படியே எழுச்சி வர்ற மாதிரி. சரி பரவாயில்லைங்க. எங்கள் அன்பு மாமா எம்கேஎம் மணி அவர்கள். கொஞ்ச நாள் இருக்கட்டுங்க. நீங்க தூக்கி பேசிடாதீங்க. நான் தான் நம்பிய 10 நாளாக வாங்கிட்டு தேவையில்லாம அது போடாத. நீங்க எழுச்சி வர்ற மாதிரி எங்கேயாச்சும் போகலாம். எங்கேயும் போக கூடாது. இங்கதான் இருக்கோம் இன்னைக்கு. சரி வாங்க போலாம். கண்ணிமைக்கும் காதல் வந்தே கைக்கு வந்தா கடிச்சு பின்னாடி
என்னம்மா வெட்டிக்காரன் நீ யார் நினைச்சிருக்க? உன்னைக்கா ஏய் போய் தானே சொல்ற. ஏமா இப்ப பார்த்தாலும் செல்போன காதுல வச்சுக்கிட்டே அலைகிற. ஆமா ஏய் தேவையில்லாம பண்ணாத. சரி வாங்கிடுவேன். நினைச்சு அசை போட்டு உங்களை பார்க்கும் போது அப்படியே உங்களை நினைக்கும் போது உடனே புள்ள இருக்குது. ஆத்தி குடியை கெடுத்துட்டாங்களா? அதெல்லாம் சொல்லப்படா. சரி அப்படி சொன்னா காய்ச்ச வந்து நான் பரவாயில்ல இப்படியே போகாம வேற மாதிரி போமா. பட்டிக்கார சொல்லுமா பாண்டியரை கூப்பிடுமா? கூப்பிடுவோம். சரிமா. ஏன் தெரியுமா? பிச்சைக்காரங்க நாளக்காரங்களும் ஒண்ணா
சொன்னான். ஆஹா. இந்த பப்புனுக்காரன் சொன்னது ஏன் தெரியுமா? ஆ. அவன் அப்படியே தின்னு பழகிட்டான் போல. ஆமா. வெளியே வரட்டும். இன்னைக்கு பெருட்டு போட்டதையும் சுத்தமா ஒழிச்சு விட்டா திருப்பல. சரி. என்னவா இனி என்னமோ சொன்னானே, என்ன சொன்னது? என்னமோ சொன்னானே நீ ஒன்னாதான் கட்டுக்காரன். என்னையால அங்க போய் நக்குனார் அவரு. கட்டுக்காரன். கட்டுவாரு கட்டுவாரு. எங்கேயாச்சும் நான் எங்க போறது? ஐயோ நீ எப்படி இருக்கிய? முடியல. நீ சுத்தப்பட மாட்டேன். நான் சொல்றேன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஆமாவா? ஐயா பரவாயில்ல, நான் உங்ககிட்ட வரவா? ஏட்டிக்கு முடியா கேள்வி கேட்டா தொட்டியத்துக்கு நொறுக்கி போடுவேன். சரி வரவானா வரன்னு சொல்லு. வரட்டுமா? இப்படிதான் சொல்ற. காலைல கிளம்பி கீழே போனோம்னே நீ அந்த வழிக்கு போயிட்டு நேரா போயிடுறேன். அப்ப எங்கே நானே இருக்கவா கொண்டு மட்டும் நானும் எம்ஏ மணி அனுப்பிடுவோம். போய் கூப்பிடுவாரு, ஆளு பிடிச்சிக்குவாரு போய் நின்று. ஆமா சூட்டு ஊத்தி பையன். அப்படியா தம்பி? அதனால சரி போவோமா? நம்ம போவோமா? வாங்க போவோம். போவோம். அவர் மிருகமா மொச்சு மொச்சுன்றாரு செல்போன்ல. சரி சரி நடிக்கிறவங்களே நம்ம காலி போயிடலாமா? இப்போ வந்துருமாங்க. ஒத்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்காக நானும் கோபி என்னனும் மல்லாக்க விட்டத்தை பார்த்துக்கிட்டு எழுதின பாட்டு அது. ஆமா இன்னைக்கு பொழுதுனைக்கு பாவம் உழைச்சிருப்பிய பல்ல பாரு அப்படியே இடிச்சுக்கிட்டு. சரி நடி நடி. நடிக்கிறப்பா நடிக்க மாட்டப்பா. போவோம். மல்லி பூ வச்சு வச்சு பாருவே அந்த வெள்ளிகளா வந்து
எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பட்டு தர பாமா வந்து எனக்கு முத்த தர போற மல்லிய போய் வச்சு வச்சு நான் அப்படி சொல்லுவேன் உங்களுக்கு எப்போ போறேன்னு நான் உங்களை அப்படி சொல்லுவேனா ஆமா. நீங்க குலசாமி ஆமா. நான் உங்களை அப்படி சொல்லுவேனா ஆமா அப்படிதான் சொல்லுவேன் ஆ, சரி. எரிச்சு வர்ற மாதிரி ஆ. எப்ப வர போற மச்சான் அப்படி இருக்கு இன்னைக்கு பெட்டிக்காரு கிரிப்பு கணேசன் ஆமா அது சும்மா பிடிக்காமதா ஆ. மிருதங்க தள்ளிடுவோமா பட்டாம்பூச்சியை பிடிச்சி மிருதங்கக்காரர் கட்டையில வைக்கணுங்க பட்டாம்பூச்சி பிடிச்சிடலாமா நம்ம பட்டாம்பூச்சி பிடிச்சி மிருதங்கக்காரர் கட்டையில வைக்கணும்னே ஆசை கட்டையில மட்டும்தான்டா கருவாப்பையில ஆமா நல்ல மனுஷப்பானா மிருதங்கரமாலும் நல்ல உள்ளம் எங்கேயுமே இருக்காது நல்ல மனசு. நீங்க பாத்துருக்கீங்களா ஆமா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஆமா ஊரங்க அவர்தான் அது ஆமாங்கிறதுனால ஆத்தி அர்ஜந்தர மையனா அவர்தான் வருவதை எதிர்கொள்ளடா கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நல்லா போலாமா கையை தொடங்கி அருமை யாரு மயக்கில் தாம கை வைக்காதீங்கப்பா கை வச்சா சத்தம் வருமா கத்துமா கை வச்சால் பட்டாம்பூச்சிடி நீ பட்டா பூச்சிடி பட்டாம்பூச்சி சொல்லு பட்டா பூச்சிடி பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி பல பலன்னு சொல்லிக்கிறேன் அட பக்குவமா வந்து நில்லு யார் என்ன மாமா அட பக்குவமா வந்து நில்லு கோபி மாமா பின்னாடி அழகே அழகே சுப்பிரமணி மாமா கோபி அண்ணே ஒரு நாள் ஆத்துக்குள்ள கணவன கையா பொறிக்கணும் கணவன கையா நான் விடுவேனா தெரியுமா நான் விடுவேனா விட மாட்டேன் அம்மா பேரு தாளு நான் தமிழ் பேரு தாளு சத்தியமா நானு
பிரபாகரன், அருள் வேடவன், பால்ராஜ், பால்காரர் ராஜ், ராஜேஷ் பாண்டியவர்கள் முத்தப்பா பாடல் கண்ணை திறந்த ஒளியிலே என்ற பாடலை பாடும்படி 50 செல்வங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். இந்த பாடல் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஏமா நாங்களாம் கொஞ்சம் ஏஜ் கூட சின்ன பையன் காலேஜ் போறாரு. ஆமா 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 அதனால ஆமா ஆளுங்க காலி போயிடலாமா? போலாமா? வாங்க போலாம். எப்படி போகணும்? எப்படி 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 கொஞ்சம் உள்ள கச்ச கச்சன்னு இருக்கு. சரிமா வேர்த்து ஊத்துது. இதெல்லாம் அவுத்து போட்டுது. சரி எப்படி சரிங்கிற என்ன மனுஷன் முதல்ல என்னமா வேற துணி மாதிரி போ சொல்லு. ஆமா வேற துணி மாத்து. வேற துணி மாதிரி போயிடலாமா? வேற துணியை மாத்த ஒரே துணியில ஆடுவோம். ஒரே துணியே பார்வையில என்னையில தவறு என்னோட ஆசை மாமனே கட்டி போல ஆசை வச்சனே கண்ணபொழி ஓரத்திலே காதல் முத்த நெய்யுண்டாது நித்த நித்த காத்து இருக்கிறனே நான் உனக்காக போட்டு இருக்கிறனே உடனே தோசுரம் நீ எனக்குள் வந்து சேர்ந்த ஒட்டி கிடக்கும் ஆசை அது மாட்ட எடுத்து படிக்க அதனால தீர போல கோயிலுக்கு போற வெள்ளிங்கிரி தூக்கி காட்டாத விரத கலந்துறான். சின்ன பையன் ரொம்ப பொடி பையன் அவன். நேற்று பிறந்த வெங்காயம் அவன் போய் பாவம் பச்சை மண் அந்த மூஞ்சிய பாரியா அதை பார்த்து சொல்லலாமா? ஒத்தடி பார்வையிலே என்னமோ சொல்றாங்க. அதனால பொடி பொடி